Welcome back to Karthik's Gram. IPL 2026 playoffs this year. என்னதான் நமக்கு பிடிச்ச பஞ்சாப் கொல்கட்டா வெளில போயிருந்தாலும் மனசை இரும்பாக்கிக்கிட்டு ஒரு கிரிக்கெட் ஃபேனா இந்த டோர்னமெண்ட் நான் ரசிக்க போறேன். Playoffs is all set. 3 beautiful venues. முலன்பூர், தரம்சாலா, அகமதாபாத். என்ன நடக்க போகுது? Fans are very much pumped and excited. So is Sridhar sir and so is Sham bro. Without wasting any time, நான் கேம் பத்தி கேட்டுறேன். எடுத்தோடனே will speak about the venues sir. தரம்சாலால குவாலிஃபயர் 1 ஆடுறாங்க. ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸ்ரீதர் சாரோட ஃபேவரட் குஜராத் டைட்டன்ஸ். அவருடைய எலிமினேட்டர் எஸ்ஆர்எச் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் பிளேயிங். ஸ்ரீதர் சாரோட ஃபேவரட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறாங்க. பட் தே ஆர் பிளேயிங் இன் முலன்பூர். ஹவு அபவுட் தி வென்யூ சார்? ஹூ ஹஸ் காட் தி எட்ஜ்? அப்படியே பேசிடுவோம். அதுக்கப்புறம் டீடைலா நம்ம குவாலிஃபயர் 1 பத்தி பேசிடுவோம் சார். ஏன்னா அதான் அடுத்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா ஓவர் வியூ பேசிடுவோம். சொல்லுங்க. கிரவுண்ட் பற்றி பார்த்தாக தரம்சாலா ஜென்ரலி இட் ஃபேவர்ஸ் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர்ஸ்க்கு ரோலே கிடையாது. இல்லை ஷார்ட் கொஞ்சம் ஸ்லைட்லி ஷார்ட் பவுண்டரிஸ்லாம் இருக்கு. பவுன்ஸ் ஈவன் பவுன்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸ் வேல்யூ ஃபார் ஷார்ட்ஸ் ஆக்சுவலி தரம்சாலா. நல்ல செட்டிங்ஸ் செம்மையாக இருக்கும் கிரவுண்டு பார்க்கறதுக்கு. செகண்ட் போலிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக வரும் போலிங். ஏன்னாக்கா பிகாஸ் ஆஃப் த ஹை ஆல்டிடியூட் என்ன ஆகுனாக்கா அது வந்து இட் வில் ஸ்பீட் அப் வெரி ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் போலிங்கோட செகண்ட் போலிங்கில் ஃபாஸ்ட் போலிங் வந்து இட் வில் ஹெல்ப் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கருத்து. அதில் அந்த கிரவுண்ட் வரைக்கும் அப்படிதான். முலன்பூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விக்கெட்டை பொறுத்து இருக்கு. ஜென்ரலி இட்ஸ் ஸ்லோ விக்கெட். நின்று வரும் ஆக்சுவலா. இந்த பவுலர் லைக் சைடு விட்டு சார். கொஞ்சம் பஞ்சாப்க்கு பேட்டிங் சப்போர்ட் பண்ணுச்சு சார். கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்லாம் அந்த பிரியன் சாரியா பிரப்சிம்லாம் கொஞ்சம் நல்லா அடி அடிச்சாங்க. இல்ல கிரவுண்ட் சைடுல சின்னது, அதாவது ஃபைன் லெக்லாம் சின்னது. இந்த பிரியன் சாரியாலாம் ஸ்லைஸ் பண்ணாதான் 6 போகும் பாருங்க. அது அந்த பக்கம் சின்னது. அதனால அது ஸ்லோ கிரவுண்ட். ஏன்னா அதனால தான் பவர் பிளேயர் நிறைய ரன் வரும். மிடில் ஓவர்ஸ் ரன் வராது. பாருங்க நீங்க முலன்பூர்ல மிடில் ஓவர்ஸ் ரன் வராது. சைட்ல பெருசா இருக்கும். ஃபைன் லெக் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஒரு சைட்ல. அந்த மாதிரி ஸ்லோ விக்கெட். ஆனா பர்பிள் படேல் ஆனானே ஒரு சீசன். ஆமா, அவன் எடுத்தாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அகமதாபாத் கேட்கவே வேணாம், ஃபாஸ்ட் விக்கெட்டு. பட் ஃபைனல்ஸ் யார் ஆடுறாலோ அது வந்து நமக்கு பயங்கர அட்வான்டேஜ். ஆர்சிபி அட்வான்டேஜ். அவங்களும் நல்ல பாஸ் போலிங் இருக்குல்ல. சார் தே வில் பிளே டஃபி ஆல்சோ இன் தட் விக்கெட். ஆக்சுவலி 3 ஃபார்வர்ட் ஆட வைப்பாங்க. சோஷியல் மீடியால 2016 ரிப்பீட் நடக்குமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே 10 years பேக் 2016 வந்து எஸ்ஆர்எச் வந்து எலிமினேட்டர் ஆடி அங்க இருந்து ஒன்லி டீம் டு வின் த டைட்டில். அதே மாதிரி அதே 10 வருஷம் கழிச்சு 16-26 இருக்கும். போத் எஸ்ஆர்எச் அண்ட் ஆர்சிபி ஆர் இந்த கண்டென்ஷன். கேன் வி see something like 2016? ஏதாவது வாய்ப்பு இருக்கா எஸ்ஆர்எச்க்கு? எனக்கு வந்து த வே எஸ்ஆர்எச் ஃபாட் பேக் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் அந்த ஒரு செட் பேக் அப்புறம் எப்படி வந்து போத் எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி ஃபாட் பண்ணாங்கிறது நம்ம தனியாவே வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் படிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இப்போ ரொம்ப முன்னோட்டனஸா போகுதுப்பா. ஆர்சிபி பஞ்சாப் வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. தேர்டு வந்து ஆர்ஆர் ஆடிறாங்க. ஃபோர்த் டீம் தான் யாரு? ஃபோர்த் டீம் நம்ம டிசி நிறைய பேசுறோம். சாரே வந்து டிசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. பட் அவுட் ஆஃப் ப்ளூவா வந்து அந்த பேர் என்ன லோக்கல் எக்ஸாம்ல கிளியர் பண்ற பையன் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபிளங்க் ஆகிற மாதிரி டிசி உதப்பட ஆரம்பிச்சாங்க. பஞ்சாப் அதுக்கு மேல சார் கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னார், பீக்கிங் டூ ஏர்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து முன்னாடியே சொன்னாரு. 4th வினோ 5th வினோன்னு தெரியல, அந்த வீடியோ பார்த்தா தெரியும். பஞ்சாப் ஆனா ஆர்சிபியும் பஞ்சாப் எங்க அந்த அப்ரோச்ச மாத்துறாங்கன்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ பாரு. பஞ்சாப்ல எல்லாமே அந்த இளங்கன்று ஒரே ஒருத்தர் தான் கொஞ்சம் சோ கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து அந்த அந்த டீமை வந்து திருப்பி வளைச்சு அந்த வின்னிங் வேஸ் கொண்டு வரது ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா ஆர்சிபிக்கு விராட் கோலிங்கிற அந்த ஒரு வெட்டரன் கூட வந்து குருணால் பாண்டியான்னு ஒரு கிளச்சு, இது எல்லாமே தான் வந்து ஆக்கியிருக்கு. அது தொடர்ச்சியா அவங்க டவுன் ஹில் போயிட்டு இருக்கும் போது குருணால் பாண்டியாவோட அந்த ஒரு இன்னிங்ஸ் அங்க வந்து இப்ப என்ன ராய்ப்பூர்ல அடிச்ச இன்னிங்ஸ் கொஞ்சம் வந்து அந்த ஷிப்பை கொஞ்சம் இப்படி ஸ்டடி பண்ணி அந்த வாட்டர். அடுத்த மேட்ச் விராட் கோலி ஒரு 100 அடிக்கிறாரு. மொத்தமா வந்து அங்கிருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த பீக்கிங் டு அந்த ஒரு கிரஸ்ட்ல இருந்து ட்ரஃபுக்கு போயிட்டு திரும்பி மாதிரி கிரஸ்ட் வந்து வந்துட்டாங்க. பஞ்சாப் ட்ரஃபு போனதுதான்,
ட்ரஃபி எந்திரிக்கவே இல்லை, அப்படியே ரஃபா போட்டு அடிச்சு விட்டாங்க. நம்ம கமிங் டு த வென்யூ, இந்த வென்யூ வந்து பர்ஃபெக்டான வென்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தரம்சாலாவை பத்தி பேசிடலாம். தரம்சாலா நம்ம வந்து ரன் ஸ்கோரிங் வந்து பயங்கரமா இருக்கும், சேஸ் பண்றது ஈஸியான கிரவுண்டு. இந்த சீசனே சேசிங் நம்ம புல் பண்ண, மும்பை புல் பண்ணதை கூட பார்த்தோம். ஒரு 9வது ரேங்க் டீம் கூட சேஸ் பண்ண முடியும்னா இப்போ கிரவுண்ட் என்ன மாதிரி கிரவுண்டுன்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு. ஸோ அங்கே பேட்டிங் பிரச்சனையே கிடையாது. சார் செட் இப்போ ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் வந்து உதவாங்குவாங்க. ஸ்பின்னர்ஸை தூக்கிட்டு இவங்க ஸ்லோ அண்ட் கட்டர்ஸ் போடுற போலர்ஸை 2 டீமும் லோட் பண்ணி வச்சுட்டு போனாலே வந்து வின்னு தான். அங்கே உனக்கு வந்து குருணால் பாண்டியங்க மெயின் ஸ்பின்னர், அந்த பக்கம் உனக்கு வந்து ரஷீத் கான் மெயின் ஸ்பின்னர், 2 ஸ்பின்னர் மட்டும் வச்சுட்டு மற்றபடி பிச்சில் அடிச்சு போடுற அந்த கட்டர்ஸ் போடுற போலர்ஸை எடுத்துட்டு போனாலே வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் 2016 ரிப்பீட் 2026. 2016 புவனேஸ்வர் குமார் இந்த டீமு கப் அடிச்சது. சொல்லிட்டு புரியும் நினைக்கிறேன். ஏங்க ஆசி கேப்டன் திரும்ப ஹிஸ்டரி எழுதி காட்டுறோங்க அப்படின்ற நம்பிக்கை தான். சரி, ஓகே. இல்ல நம்ம டீடைல்டா குவாலிஃபயர் 1 பத்தி பேசுறோம். பட் அதுக்கு முன்னாடி who do you think has got the edge in SRH versus RR honestly? SRH. சரி சார். இல்ல ஆரா இந்த 4th வர டீம் தான் எப்போதுமே they come with lot of confidence actually as regards that first game. அடுத்த கேம் அடிவாங்க அவங்க, ஏன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். முதல் போர்ல RR SRH ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிருக்கீங்க கரெக்ட்டா? எனக்கு அதான் தோணுது அப்படி. நோ இஷ்யூஸ். நம்ம டீடைலா பேசுறப்போ பேசுவோம். எனக்கு வந்து SRH தான் தோணுது. நம்ம இப்போ வந்து குவாலிஃபயர் 1 டீடைலா பாத்துருவோம். மக்களே அதுக்கு முன்னாடி எங்களோட மார்க்ஸ் போடுறோம் பாருங்க. Can RP do a Rohit Sharma and MS Dhoni? The nation wants to know. ஸ்ரீதர் சார், சுப்மன் கில் versus Rajat Patidar, Gujarat Titans versus Royal Challengers Bangalore. 2 teams who have played very good cricket, who have played consistent cricket in the tournament. What are the chances of Gujarat Titans to defeat the defending champions? First சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம RCB பத்தி பேசுவோம். இட்ஸ் ஈவன் ஸ்டீவன்ஸ் ஆக்சுவலி 2 டீம் பார்த்தீங்கன்னாக்க. பட் ஸ்லைட் ஃபேவர் எனக்கு இன்னும் குஜராத் இருக்காப்புல தோணுது. ஏன்னா அந்த டீம் டு பீட்ன்ற இப்போ வந்து குஜராத் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நவ் இஸ் டீம் டு பீட்னு ஆயிடுச்சு. RCB ஆல்சோ காட் பீட்டன் நவ் நோ வித் SRH. வேற குஜராத் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேரான ஹை, அவங்க தொட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கு எல்லாம். அதுவும் சுப்மன் கில் கேப்டன்சி வேற கொடுத்தாங்க இப்போ இந்தியாவில் எல்லாம். ஸோ அவருக்கு இன்னும் பயங்கர சுக்கரதசை மாதிரி இருக்கு. அதுவும் இந்த வே இஸ் பேட்டிங்னோ இஸ் இந்த முதல் 4-5 சரியா ஆடல, ஒரு மேட்ச் வேற ஆடவே இல்லை, உடம்பு சரியில்லைன்னா. இப்போ வந்து அந்த எவர் சின்ஸ் he took on this Hazelwood, he is a changed man, captaincy as well as batting. Have you noticed that? So அதுலேருந்து ஒரு அக்ரெசிவ் சுப்மன் கில்ல we are able to see. அது வரைக்கும் வெரி சப்மிசிவா இருந்தாரு. அன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த இதுலேயே போட்டிருந்தாங்க, அந்த உள்ள போயிட்டு ஐ எம் கோயிங் டு ஹிட் அப்படின்னாராம். அதுலேருந்து கிளிக் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஹேசல்வுட்டையும் புவனேஸ்வர் அடிச்சது வந்து மரணடி அவர் அடிச்சது. அது வந்து டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், யூ கேன் சே வாட் எவர் யூ மே சே. இறங்கி விட்டாரு தூக்கி எல்லாத்தையும். அதுலேருந்து இஸ் பிகம் வெரி அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் அட் த டாப். ஓகே, சோ எனி சேஞ்சஸ் இன் தி 11 ஃபார் போத் டீம்? சோ ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட் வந்து RCB க்கு வந்துருவாரு. அது இல்லாம வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி ரஷிக் தார் இஸ் பிளேயிங் வெரி குட் கிரிக்கெட், சோ ஐ டோன்ட் see any other players getting dropped. Maybe Shepherd or Venkatesh யாரா ஒருத்தர் தான் ஆட முடியும். சோ அது யாருன்னு சொல்லிருங்க. அண்ட் GTக்கு வரப்போ are you convinced with Arshad Khan or Prasidh Krishna? any யாரா ஒருத்தர் தான் ஆட முடியும். அதே மாதிரி சாய் கிஷோர் ஆர் மானவ் சுத்தர், அவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் ஆட முடியும். இல்ல ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவாங்க. they will play only one spinner there. அப்ப யார் சார் ஆட மாட்டாங்க? ரஷீத் கான் தான் ஆடுவாரு, ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவாரு, 2 ஃபாஸ்ட் பால் ஆடுவாங்க, டோட்டலா 4 பால் ஆடுவாங்க. ஓகே, சோ வாஷி வந்து என்ன சப்போர்ட் பண்ணி பாருங்கறீங்க இன் கேஸ் they need. Yes, that's how. Okay, so ஷாருக் கானை டிராப் பண்ணிட்டு நிஷாந்த் சிந்து ஆடுறாங்க சார், அதுவும் ஓகே தானே? கரெக்ட் தானே அது? ஓகே, இல்ல கேட்டுக்கிட்டேன். ஏன் லெஃப்ட் ஹேண்டர் வேற ஃப்ளோட்டர் அவன் எங்க வேணா ஆட வைக்கலாம், பெட்டர் தானே? கேம்ப்ரோ RCB-க்கு எனக்கு வந்து சாய்ட் உள்ள வர்றது தேவையே கிடையாது. வெங்கி ஐயர் வந்து சூப்பரா வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. வெங்கி ஐயர் வந்து அந்த அங்க இதே தரம்சாலில் அடிச்ச மேட்ச்னாலும் சரி, இல்ல போன மேட்ச் கொடுத்த ஸ்டார்ட்னாலும் சரி, இஸ் இன் ரிச் வெயின் ஆஃப் ஃபார்ம். RCB-யோட அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா இந்த இந்தியா காலப்புக்கு தயாராகிட்டு இருக்க பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் இன் பிரைம் ஃபார்ம். வெங்கி ஐயர், தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடர், இந்த 3 பேருமே வந்து இந்தியாவோட அடுத்த செட் ஆஃப்
திங்ஸ் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து பார்க்கப்படுற அந்த செலெக்ஷன் ரேடார்ல வந்து எப்பனாலும் திருப்பி வந்து ஒரு 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 கால் அப் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜோன்ல இருக்காங்க. ஸோ இந்த ஹங்கர் இருக்க பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி இருக்காங்க. எனக்கு வந்து ஃபில் சால்ட் உள்ள வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு வந்து அவங்க அந்த இடத்துக்கு பதிலாக தேவையான இன்னொரு டஃபியை கூட ஒரு போலரை யூஸ் பண்ணிட்டு கூட ஆட கூட ஆடலாம். டஃபியை கூட நீங்க வந்து போலிங் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுட்டு கூட நீங்க வந்து ஆட கூட செய்யலாம். ஏன்னா அவங்க டீம் அப்படி ஜேக்கப் டஃபி, ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார்னு சொல்லிட்டு அந்த அந்த இது அடிப்பாங்க ட்ரைடன்ட் அட்டாக் மாதிரி 3 பாயிண்டட் அட்டாக்ல வந்து ஆரம்பிக்கலாம். ஹி வாஸ் வேர்ல்ட் நம்பர் 2 இன் T20 ஃபார்மேட், நாட் ஃபார் லாங் அகோ. கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் வந்து ஃபார்முக்குள்ளே அப்படி வந்தார். ஸோ ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் a knockout situation will help RCB a world of things. And plus மேல இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க விராட் கோலி சுத்தி இந்தியா காலப்புக்கு அந்த ஹங்கரோட ஆடுற பிளேயர்ஸ் லைனா இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஐ வுட் சே would do good. கார்த்திக், சால்ட் தேவையே கிடையாது. சால்ட் இப்போ இவங்களை வச்சு நான் ஆடிக்குவேன். சரி சார், அவர் சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கிறீங்களா? சால்ட் வேணாமா? இல்லம்மா, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. You have enough bowlers la. See, why you should go with this kind of this theory of playing Duffy will work only in Ahmedabad wicket. இங்க வந்து ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சால்ட் வந்து டெஃபினட்டா வந்து கிளிக் ஆனா மேட்ச் வின் ஆச்சு. புரியுதா? மத்ததெல்லாம் ifs and buts. இல்ல டஃபி தேவையே இல்லையா டீம்ல? டஃபி எதுக்கு? அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பெத்தல் ஜார்டன் காக்ஸ் இந்த மாதிரி ஆளை யூஸ் பண்ணது பதிலா டஃபியே தேவைப்பட்டா இன்னொரு 3 பாயிண்ட் அட்டாக் ஆகணும் உனக்கு. ஆல் பேஸ் அட்டாக் வந்து உனக்கு இன்னும் இல்ல ஆல் பேஸ் அவங்க அட்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட்டும் ஆடுவாங்க, வெங்கடேஷரும் ஆடுவாங்க. வெங்கடேஷர் அப்படி இன் கேஸ் இஃப் தே டிராப் ஆல்சோ தே ப்ளே ஒன்லி ஷெப்பர்ட். டஃபி ஆட மாட்டாரு. ஏன்னா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. தட் இஸ் தி வே தே see things. எனக்கு வெங்கியர் இல்ல, எனக்கு வெங்கியர் உள்ள இருக்கிறது பிளஸ் தான். வெங்கியர் இஸ் a floater, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்பின்னிங் டேக் ஆன் பண்றாரு, ஃபாஸ்டும் கரெக்டா அடிக்கிறாரு. நீ வந்து எப்படி போலிங் போடுறது கொஞ்சம் அந்த மண்டையை குழப்ப வச்சிடறாரு. ஒரு குழப்பம் போனா அடுத்த குழப்பம் வருங்கிற மாதிரி அவரு போனா அடுத்து திருப்பி வர்றாரு. சொல்லுங்க சார். கரெக்ட் தான்மா. they will not drop வெங்கி will play. Salt also will play. You just அப்படி விளையாண்டாங்கன்னா 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு, which is also added cushion. bowling இருக்கு, பேட்டிங் இருக்கு. so I don't think they will play Duffy, and that is fair too. 100% agreed to what if at all you drop பண்ணனாக்க ஷெப்பர்ட் டிராப் பண்ணிக்கலாம். ஷெப்பர்ட் ஒண்ணு பெருசா இல்லப்பா. you have to be realistic, no, for the team balance. இல்ல ஷெப்பர்ட் தான் டிராப் பண்ணுவாங்க. இப்ப சால்ட் வந்தானே ஒருத்தர் டிராப் பண்ணி ஆகணும். இல்ல ஷெப்பர்ட் தான் டிராப் பண்ணுவாங்க. அது வந்து it will give you a lot of variety in your batting, bowling எல்லாமே, ஓப்பனிங் எல்லாத்துமே வந்து எங்க வேணா ஆட வைக்கலாம். அது பெஸ்ட் உங்களுக்கு சார். அண்ட் ஜிடி பத்தி பேசுறப்போ சார், இன்கேஸ் நம்ம நிறைய தடவை பேசின மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டாங்க, புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் வந்து நோண்டிட்டாங்க, 20 ரன்னுக்கு 3 இல்ல 30 ரன்னுக்கு 3 ஆயிடுச்சுன்னா, வில் ஜிடி பேட்டிங் பி ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் தட்? இப்போ இன்னைக்கு ஒரு 35க்கு 4 இருந்து ஒரு மும்பை அடிச்ச மாதிரியோ ஆர் ஏதோ ஒரு டீம் பண்ற மாதிரியோ இன்னைக்கு ஜிடியால பண்ண சான்ஸே கிடையாது. எந்த டீமுமே கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்குமே விக்கெட் ஊதுனா கஷ்டப்படுவாங்க சார். பட் இவங்களோட பேட்டிங் இருக்குல்ல சார். இப்ப பட்டிதார் கொஞ்சம் ஆட முடியும், ரஜத் இருக்காரு, டேவிட் இருக்காரு, பேட்டிங் இருக்கு. நாக் அவுட் கேம்ல டாப் ஆர்டர் போயிடுச்சுனாக்கா அவன் ஆடுற கேமே வேற. திஸ் வில் நாட் பி நார்மல் கேம். வந்து வீச முடியாது. அந்த பேக் ஆஃப் த மைண்ட் உதப்படுறோமே இருக்கும்ல, அது இருக்கும் நாக் அவுட் கேம்ல. அப்கோர்ஸ் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு, ஒரு விஷயம். பட் என்னவா இருந்தாலும் இந்த நாக் அவுட் கேம்னு வரும்போது ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். ஓகே, அது பேசிக்கா உனக்கு வந்து பவர் பிளே ஒன்லி டிசைட்ஸ், ஐ வுட் சே. யா, so how good will GT bowling be? ஏன்னா ஜிடிங்கோட பிகஸ்ட் ஸ்ட்ரெங்தே வந்து bowling தான். அவங்க bowling has done wonders recently or even from the start of the tournament. So how big a threat will Rabada, Siraj, Prasidh or whoever plays will be for RCB batters? பட் ஜிடிக்கு ஒரே ஒரு த்ரெட் என்னன்னாக்க, they are all very good only in Ahmedabad. அவங்க bowling looks very menacing only in Ahmedabad. Sir, but Rabada can bowl anywhere la sir, just like Jofra Archer. இல்ல ஒரு bowler is different. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெளில வந்து bowling போடும்போது they are not that effective like what you see in Ahmedabad. I am not telling they are not effective, but they are not threatening like what they do in Ahmedabad. So that is without doubt we can say. அதனால ஆர்சிபி வந்து கொஞ்சம் இனிஷியலா பார்த்து ஆடிட்டு ஆனாங்க, they can easily control the game. Actually speaking, RCB has got all the arsenal to win the game against GT. பட் இவங்க வந்து அராத்து மாதிரி அடிக்க போறேன்னு போய் எடுத்தோடனே விக்கெட்டை விட்டாங்கனாக்கா தென் there will be a par score. அவங்க அடிச்சிடுவாங்க திருப்பி.
இல்ல இதுதான் சார், நான் சொல்ல வரேன். சிராஜ் வந்து சிராஜோட தான் ஹோல் த கீ நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா சிராஜ் வந்து பெங்களூர் லெக்லயே பார்த்த போது விராட் கோலி ஏர்லியே சான்ஸ் கொடுப்பாரு. அது வாஷிங்டன் ஒரு ஈஸி சான்ஸ், அல்வா சான்ஸ் வழிக்கணும் விடுவாரு. ஆமா ஆமா, அது ஸ்ட்ரெயிட் பிடிச்சிருந்தா ஃபார்வர்ட். மேட்ச் மாறி இருக்கும். அது ஆமா, பிடிச்சிருந்தா மேட்ச் மாறி இருக்கும். அது கையில வந்து உள்ள வந்துட்டு பால் வெளில போகும். அந்த மாதிரி ஹாஃப் சான்ஸ் எல்லாம் விட்டா அவ்வளவுதான். சிராஜ் இஸ் சிராஜ் last 2 years Siraj is totally changed bowler. Ever since he went to Ashish Nehra, he's a changed bowler. He himself has told. அந்த வெரைட்டியில் நிறைய யூஸ் பண்றாரு. சார் ஆர்சிபி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பேசுறப்போ வேணாமா சார் உண்மையாவே? யூ டோன்ட் வாண்ட் எனிபடி ஆஃப் தரம்சரா ஆட வைக்க மாட்டாங்கன்றேன். தரம்சரா இன்னெஃபெக்டிவா இருப்பாங்கப்பா. ஈவனா வரும். பவர் பிளேல ஒரு சான்ஸ் பாக்குறது அது மாதிரி எல்லாம் எதுவும் மேட்ச் குருணால் மட்டும் போதும்டா. குருணால் மட்டும் போதும் உங்களுக்கு. இல்ல ஜிடி இல்ல கேக்குறேன். இல்ல ஜிடி கேக்குறாரு. ஓகே. ஜிடிக்கு மான் ஆஃப் தி பிளேயர் ஆர் சாய் கிஷோர் அந்த மாதிரி கேக்குறேன். ஆட வைக்க கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தரம்சரா அகமதாபாத் வந்துட்டா ஆட வைப்பாங்க. இங்க ஆடவே கூடாது. இங்க தேவையில்லை. How big a threat will Jason Holder be sir? ஏன்னா அவரோட அடிஷன் has done wonders for GT. அதுதான் அவர்தான் விக்கெட் பாரு மிடில்ல. நீங்க வேணா பாருங்க. அவர் சர்ப்ரைஸ் பண்றாரு. ஸ்லோவர் ஒன்னு ஃபாஸ்டர் ஒன்னு வித் தி பவுன்ஸ். ஓகே, சோ நம்ம அப்படியே will go to predictions. அதுக்கு முன்னாடி வந்து என்னோட இன்சைட் எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்லிடுறேன் ஹானஸ்டா. GT vs RCB ல I think GT will win. So SRH vs RR ல I think SRH will win. SRH vs RCB or GT, whoever SRH plays in qualifier 2, SRH will win. SRH vs RCB or SRH vs GT in the finals, SRH will win. SRH will win the trophy ன்னு எனக்கு தோணுது. இது வந்து எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ சொல்லிட்டே இருக்கு, பட் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. தான் ஒரு ஆசி ரசிகர் என்பதை நொடிக்கொரு முறை காட்டிக் கொண்டிருக்கிறார் கார்த்தி. இல்ல SRH பேஸ் அட்டாக் மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ. அவங்க ஏதோ they will do wonders ன்னு தோணுது. பேசு. ஓகே, prediction சொல்றோம். RCB vs GT, who is winning? ஈசாலா கப் நம்து. I also think RCB might win actually. சரி, என்ன சார் ஸ்டார்டிங்ல அன்னியன் மாதிரி பேசிட்டு இப்ப மாத்திட்டீங்க. ஸ்டார்டிங்ல ஐ திங்க் ஜிடி வின் பண்ணிடுவாங்கமா அப்படினீங்க. இல்ல ஜிடிக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஐ திங்க் பேலன்ஸ் ஆஃப் த டீம் அந்த வென்யூ பார்க்கும்போது RCB has a see on paper I am just telling that RCB has a chance to beat GT. Predictions இப்ப RCB தான சொல்றீங்க? ஆமா, RCB winning. ஓகே, சோ நான் GT சொல்றேன். ஸ்ரீதர் சாரும் ஷாம் ப்ரோவும் RCB சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம எலிமினேட்டர் அப்போ தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். அப்போ வில் ஸ்பீக் அபவுட் RR vs SRH. So until then, thank you from Smithyan, ஸ்ரீதர் சார் and ஷாம் ப்ரோ. உங்க predictions மறக்காம கமெண்ட்ல போடுங்க. Will keep this interesting. Thank you.